வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஆர்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தங்கலான் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நேற்று வந்து ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க சியான் விக்ரம் வந்து உடலை வருத்தி வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக சொல்லுவாங்க. மனுஷன் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு காட்டுவாசி அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைக்காரங்க வந்து இவங்களை வச்சு தங்க சுரங்கம் வந்து தோன்ற வேலையில் தான் வந்து ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ அதில் பிரச்சனையாகுது. ஸோ அதில் வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபைட் சீனும் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் மியூசிக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ சியானோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பெர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளால் நடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து வேறு லெவலில் போட்டுருந்துருக்காரு. சியானுக்கு மேக்கப் போட்ட அந்த ஆர்டிஸ்ட் யாருப்பா, அந்த தங்கத்தை கூட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேக்கப் வந்து தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஏன்னா கடைசி சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி உடம்பு ஃபுல்லாக வந்து கோல்டு பூசிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ ஒரு சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஸ் த கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் வந்து ஒரு இடத்துல வந்து குத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை வந்து தேடுறது தான் வந்து ஸ்டோரி. பட் அவங்க அதை வந்து எப்படி அப்படின்னா இவங்களை வந்து கொத்தடிமைகளாக வச்சு வந்து வேலை வாங்குறாங்க. ஸோ இதை வந்து சியான் வந்து மறுபடியும் எதிர்த்து வந்து போராடுறாரு. ஸோ அந்த காட்டுவாசி அந்த மக்களோடலாம் சேர்ந்து எதிர்த்து போராடுறது தான் கதை. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு வந்து தேட்டரில் வந்து நம்மகிட்ட வந்து வியூவில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் பாரஞ்சித் படங்கிறதுனால தைரியமாக நம்பி போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சியான் ஆக்டிங்கும் போது நம்பி போகலாங்க. எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உண்மையிலே படம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. பட் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அடுத்தடுத்த மூவி அப்டேட்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.